இவங்க பேரு ஜெயந்தி. ஒரு நாள் சஹர் உணவு கொடுக்க மிட் நைட்ல கார்ல போயிருந்திருக்காங்க. அப்போ ஒரு மருத்துவ மாணவி மேல இருந்து இறங்கி வந்திருக்காங்க. ஃபுட்டை வாங்கிக்கிட்டாங்க. வாங்கிட்டு ஜஸாக்கல்லாஹ் ஹைர் அப்படின்னு சொல்லிட்டு சில வார்த்தைகளை அரபில அவங்களுக்காக ஓதி இருக்காங்க, துஆ செஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி ஜஸாக்கல்லாஹ் ஏதோ சொன்னாங்க. அது வந்து அவங்க ஒரு 10 செகண்ட் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க அந்த இதுல. எனக்கு அது புரியல. நான் வந்து ஹிந்து, நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல அப்படின்னு இருக்காங்க. மருத்துவ மாணவிக்கு உடனே ஷாக் ஆயிடுச்சு. ஒரு ஹிந்து, அதுவும் கோயம்புத்தூர்ல இஸ்லாமியர்களுக்காக வேண்டி சஹர் உணவை கொடுக்க வந்திருக்காங்களா அப்படின்னு. இனி கோயம்புத்தூர்ல நான் இருக்கிற வரைக்கும் நீங்க மட்டும்தான் எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லி இருந்திருக்காங்க. இவர் பேரு சபரி. அப்படித்தான் ஒரு இஸ்லாமியர் முத சஹர் உணவை வாங்கும் போது உங்க பேர் என்ன ப்ரோன்னு கேட்கும் போது இவர் பேரை சொல்லி இருக்கிறாரு. சபரின்னு கேட்ட உடனே என்ன சபரின்னு வராரு. அவர் வந்து இந்து, ஆனா அவர் பொறுப்பெடுத்து நமக்காக சகர் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்து கண்டிப்பா நம்மளும் சேர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இவர் சஹர் உணவு கொடுக்க போனப்ப இவரை பார்த்து ஆர்வமான சில இஸ்லாமிய இளைஞர்கள் இவருக்கு கீழே ஒரு டீமா பல ஏரியாக்களை கவர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நான் இல்ல அப்படின்னா சாப்பாடு போகாம இருக்காது. நான் இல்லனாலும் கரெக்டான டைமுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூலமா சேர்த்துருவோம். ப்ரோ நான் இல்லாட்டியும் என் பசங்க பாத்துக்குருவாங்க. இப்படி உமா, ஜெயந்தி, சபரி, சுரேஷ்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இதோ இந்த இளைஞர் வந்து சஹர் உணவுக்காக ஒரு இருட்டான பகுதியில காத்துக்கிட்டு இருந்தாரு. நம்ம சஹர் உணவை கொடுக்கும் போது ப்ரோ கண்டிப்பா நீங்க ஜீவசாந்தி இடத்துக்கு நீங்க கண்டிப்பா வரணும்னு அவருக்கு அழைப்பு கொடுக்கப்படுது. அவர் அதை கேட்டதுமே எக்ஸைட் ஆகி ப்ரோ இங்க பாருங்க ப்ரோ, என் ஃபேமிலிக்கு ஃபுல்லா நான் டொனேட் பண்ண சொல்லியிருக்கிறேன் ப்ரோ, என் போனை பாருங்க ப்ரோன்னு சொல்லி போனை காட்டுறாரு. அந்த போனு ஒரு மாதிரி டிஸ்பிளே போய் மங்களா தான் காட்சி அளிக்குது. அந்த டிஸ்பிளேவை டச் பண்ணி இங்க பாருங்க ப்ரோ, நானும் கூகுள் பேல என்னால முடிஞ்சதை அனுப்பி வச்சிருக்கிறேன்னு சொல்லி காமிக்கிறாரு. துணிக்கடையில தான் வேலை பார்க்கிறாரு. சஹர் உணவை கொடுத்துட்டு திரும்பி வரும்போது கார்ல நாங்க பேசிக்கிறோம். சஹர் உணவிற்காக கொடுத்த அந்த காசை அவர் எடுத்து வச்சிருந்தாலே அவர் டிஸ்பிளேவை அவர் சரி செஞ்சிருக்க முடியும். ஆனாலும் கூட என்ன மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல சஹர் உணவுக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு சகோதரனுக்கு போய் சேரும்னா வாரம் தன்னால முடிஞ்சதை அவர் அனுப்பி வச்சிருக்கிறாரு. பக்கத்திலேயே ஒரு மருத்துவமனையில பிரசவ வழியில ஒரு பொண்ணை வந்து அட்மிட் பண்ணி இருந்திருக்காங்க. அந்த பெண்ணினுடைய தாயார் வந்து ஜீவசாந்திக்கு கால் பண்ணி எங்களுக்கு சில சஹர் உணவு வேணும்னு கேட்டு வாங்கக்கூடிய நிலையில அப்பதான் ஜீவசாந்தில இருந்து ரஃபீன்னு ஒரு சகோதரர் சஹர் உணவு கொடுக்க போயிருக்கிறாரு. அவங்கள பார்த்ததுமே இந்த அம்மா தம்பி இந்த மாதிரி சொல்றாங்க, ஒன்னு தாயை தான் காப்பாற்ற முடியும் இல்லைன்னா குழந்தையை தான் காப்பாற்ற முடியும்னு சொல்றாங்க, எங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியலன்னு சொன்னதும் அந்த சகோதரர் சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. அம்மா ஒன்னும் கவலைப்படாதீங்க, இறைவன் கண்டிப்பா கைவிட மாட்டான். இத்தனை பேருடைய பிரார்த்தனை உங்களுக்கு இருக்கு. அழகிய ஆண் குழந்தை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வந்து தரக்கும். நீங்க நாளைக்கு எனக்கு சக்கரை போடணும்னு நினைப்பீங்க, சொன்ன மாதிரியே அழகிய ஆண் குழந்தை அவங்களுக்கு பிறக்குது. இது மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலைகள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோன்பாளிகளுக்கும் இந்த சஹர் உணவு போய் சேரணும். இன்ஷா அல்லாஹ் உங்களாலையும் என்ன முடியுதோ இந்த மாதிரியான மனிதர்களுக்காக உதவி செய்யுங்க. அவங்களுக்கு இந்த சஹர் உணவு போய் சேரணும். முதல் கமெண்ட்ல ஜீவசாந்தியினுடைய முழு தகவல்களையும் கொடுக்கிறேன். உங்களால எத்தனை சஹர் உணவு கொடுக்க முடியுமோ இன்ஷா அல்லாஹ் கொடுங்க.